லைஃப்ல நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? அப்ப இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா கேளுங்க. சின்ன ஸ்டோரி பெரிய இன்ஸ்பிரேஷனோட 70வது கதை. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிக்கு நம்ம பேஜ் கூட இணைந்திருங்க. ஒரு பையன் நைட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்கிறான். தட்டுல சாப்பாடு இருக்கு, ஆனா சாப்பிடாம இருக்கிறான். இதை பார்த்து அவனுடைய தாத்தா என்ன ஆச்சுன்னு கேட்க, அவன் இன்னைக்கு ஸ்கூல்ல டீச்சர் வந்து என்னை எல்லாரும் முன்னாடியும் இன்சல்ட் பண்ணிட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எனக்கு ரொம்ப அவமானமா போச்சுன்னு சொல்றான். தாத்தா சிரிச்சுக்கிட்டே, சரி இன்னைக்கு மார்னிங் நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்கும்போது இட்லி சாப்பிட்டேன்னு சொல்றான். நேத்து நைட்டு சப்பாத்தி சாப்பிட்டேன்னு சொல்றான். சரி 5 நாளைக்கு முன்ன என்ன சாப்பிட்டேன்னு கேட்கும்போது அவன் யோசிக்கிறான், ஆனா அவனுக்கு ஞாபகம் வரல. அப்போ அந்த தாத்தா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நீ டெய்லி சாப்பிட்ற அந்த சாப்பாடு தான் உனக்கு ஸ்டாமினாவையும் எனர்ஜியும் தருது. அதுவே உனக்கு என்ன சாப்பிட்டேன்னு ஞாபகம் இல்லை. உனக்கு எந்த பயனுமே இல்லாம இந்த இன்சிடென்ட்டை ஏன் இன்னும் மனசுலயே வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டாராம். அண்ட் நம்ம லைஃப்லயும் இதே மாதிரி தான். தேவையில்லாத நிறைய விஷயங்களை போட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறோம். பாஸ்ட் இஸ் பாஸ், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. நடந்த விஷயங்களை நினைச்சு வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் மனசுல இருந்து தூக்கி வெளியே போடுங்க. இந்த லைஃப் ஹாப்பியா இருக்கும். அண்ட் இந்த ஸ்டோரியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.